அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் கேட்கப்பட்ட மேக்ஸ் 30 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 30 கொஷினுக்கான ஆன்சருக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் முறை பார்க்கணும் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். 91வது கொஷின் பாருங்கள். 4x + 5y = k என்பதின் தீர்வு வந்து 3,4 எனில் k இன் மதிப்பு காண்கன்றாங்க. ஸோ அவங்களே வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து 3, y வந்து 4 கொடுத்துட்டாங்க. இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே நம்ம ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே 4xன்னா இப்போ 4x வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 5y, ஒய்ன்றது வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கேன்னு போட்டிருக்காங்க. இதை சிம்பிளி பண்ணோம்னா நம்ம 12 5 20 கேன்னு வருது. ஸோ இப்போ 12 20 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 32 வரும். ஸோ k = 32 அப்படின்றது ஆன்சர். ஸோ 32 என்பதற்கான விடை டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எம்மின் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m + 6ன்றாங்க. ஆக்சுவலாக அங்கே எது அதிகம்னு போட்டிருக்காங்க, 5 அதிகம்னு போட்டிருக்காங்க. அப்போ +5 அப்படின்ற மாதிரி தான் வரணும், ரைட்டா? மடங்குன்னும் போது மல்டிபிள் வரணும். ஸோ அப்போ இந்த கூற்று 1 வந்து தப்பாக இருக்குது. இதே q மற்றும் 20 பெருக்கல், q-வும் 20 மல்டிபிள் பண்ணால் நம்ம 20q தான் வரும். பெருக்கல் வந்து 240 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனோட மதிப்பு வந்து 240ன்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஈக்குவல் டு 240ன்னு வருது. அந்த கூற்று இதுதான் வருது. அப்போ கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. அப்போ இதுக்கு என்னென்னா கூற்று 2 சரி, ஆனால் கூற்று 1 வந்து தவறானதுன்னு சொல்லக்கூடிய இந்த டி ஆப்ஷன் வந்து வரும், ரைட்டா? ஒரு ரீசனிங் சம், அதாவது சக்கரை மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி நம்பர் ABCDன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொரு மதிப்பு இப்போ 4, 8, 30, 120 இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து போட்டலாம், ரைட்டா? சரி, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4ன்றது 2 2 4 2 2 4 வந்துருச்சா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா இந்த 4 எடுத்துகிட்டு அதை 2ஆல் பெருக்குங்க. 4 2 8, ரைட்டா? அப்போ அடுத்தது என்ன வரும்னா 8 × 2 8 2 16. அப்போ ஏன்ற இடத்துல 16ன்னு வரணும், ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த 16 × 2 போட்டிங்கன்னா அது 32. அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த 32 × 2 போட்டிங்கன்னா அது வந்து 64. அப்போ இது ஒரு வேல்யூ. அப்போ 16 64ன்னு வரணும். அப்போ 16 64ன்னு வருதா? சரி, 64. அதுக்கப்புறம் இந்த 64 நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64 2ஆல் பண்ணால் 2 8 128ன்னு வருமா? இந்த 128 அவங்கள கொடுத்துட்டாங்க. இப்போ 128 × 2ன்னு போடுங்க. 128 × 2 போட்டால் 256ன்னு வரும். 256, அதாவது சியோட மதிப்பு 256ன்னு வரும். அங்கே வருங்க, இங்கே இருக்குது. பி வந்து 64, ஏ வந்து 16, ரைட்டு? இந்த 256 மறுபடியும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 522ன்னு வரும், ரைட்டா? 522. ஸோ 522 512ன்னு வருமா? இது மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 256ன்னு வந்தது. இதை 2ஆல் பெருக்கலாம். கடைசி நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 6 12, 12 2 மீதி 1, 2 5 10, 10 1 11 மீதி 1, 2 2 4, 4 1 5. அப்போ 512ன்னு வருது பாருங்கள். 512ன்னு வருதா? கரெக்டாக இருக்குது. 16 64 256 512. ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரி, ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த பிக்சரில் விடுபட்டது. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது. பட் அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து 180க்கு மேலே, ரைட்டா? கிரேட்டர் தான் 180, லெஸ் தென் 36ன்னு சொல்கிறாங்க. 360. இது வந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து 360 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கோணம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் வந்து அது பின் வளைவு கோணம்னு சொல்லலாம், ரைட்டா? பின் வளை கோணமா? பின் வளை கோணம்னு சொல்லலாம். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்றது ரைட்டு. ஸோ தமிழ் வந்து பி ஆப்ஷன், ரைட்டா? அதுக்கு பி ஆப்ஷன் தான். அடுத்தது 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 எண்களின் கூடுதல் 18ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோங்க, ஒய்னு வச்சுக்கோங்க. இதில் கூடுதல் வந்து 18. ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம், அதாவது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x - y = 6, ரைட்டா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாலே நமக்கு வந்துடும். y கேன்சல் ஆகிரும். ஸோ இங்கே 2xன்னு வரும். 2x = இந்த 18 6 கூட்டினா 24ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை வச்சுக்கோங்க. 24/2 அடித்தா 12. அப்போ ஒரு எண் வந்து 12.
ஒரு எண் வந்து 12 கிடச்சிச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ரைட்டா, அங்கே 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் கிடைக்கும். இந்த 12 வந்து இந்த பக்கம் எட்டு வந்துருங்க, அது -12 வரும். 18ல் 12 போனால் 6. அப்போ ஒரு நம்பர் 12, ஒரு நம்பர் 6. ரைட்டா, அப்போ எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் ஒன்று 6 ஒன்று 12 போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. மிக சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையேயான வேறுபாடு என்னன்றாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மிகச்சிறிய 4 இலக்க எண்ணுன்னா அது 1000, மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுன்னா அது 999. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எண்ணில் அவற்றுள் பெரிய எண் எதுன்றாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஒற்றை எண் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா, அப்போ அடுத்த ஒற்றை எண் அப்படின்னா இப்போ நம்ம இது கூட 1 கூட்டினா ரெட்டைப்படை எண் வரும், அது கூட 2 கூட்டினா ஒற்றைப்படை எண் வரும். ரைட்டா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஒன்று வரும். அதே மாதிரி நம்ம எடுத்தது எக்ஸ்ன்னு எடுத்தோம்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒற்றை எண் எப்படி இருக்கும்? -1 பண்ணால் ரெட்டை எண் கிடைக்கும், -2 பண்ணால் இன்னொரு ஒற்றை எண் கிடைக்கும். கரெக்டா, அப்போ x - 2 எக்ஸ் ப்ளஸ் 2. இது என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஒற்றை எண்களும் கூடுதல் 27ன்ட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 27. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் போடுங்க, இங்கே ஒரு ப்ளஸ் போடுங்க, இதை கூட்டினா 27 அவனே கொடுத்துட்டான். இப்போ இந்த -2 +2 அடிச்சு போடலாம். இப்போ மொத்தம் 3x இருக்கா, அப்போ 3x = 27. அப்போ x = 27/3. இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 9 - 27. அப்போ x = 9 அப்படின்னு கிடைக்கிது. அதாவது இந்த சென்ட்ரல் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்களா, அது வந்து 9. எக்ஸ் ப்ளஸ் 2னா இது கூட 2 கூட்டிக்கணும், அது வந்து 11. எக்ஸ் -2 அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற நம்பர் 9ல் 2 போனால் 7. அப்போ 7, 9, 11 என்பது அந்த 3 எண்கள். இதில் எது பெருசுன்னு கேட்குறான், லார்ஜஸ்ட்னு போட்டிருக்கோம். அவற்றுள் பெரிய எண் என்னன்னா அது 11. அப்போ 11 என்பது சரி, பி ஆப்ஷன். விகித சார் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, 5x மல்டிபிள் பண்ணுறது எதுக்கு சமம்னா 7 25 மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ரைட்டா, அப்போ 7 × 25 = x × 5. இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு 5 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. ரைட்டா, இப்போ 4 5 5 25. இப்போ IL இருக்குது, IL 35. ஸோ 35ன்ற ஏ ஆப்ஷன் வந்து சரி. ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை என்னன்றாங்க. அதாவது எட்ஜ், இது எட்ஜுன்னா இந்த இப்படி நம்ம போடுறோம்ல, இதை கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 12 கிடைக்கும். ரைட்டா, 12 எட்ஜஸ் கிடைக்கும். இது வெர்டெக்ஸ்னாங்கன்னா அந்த கார்னரு, அந்த கார்னர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து 8 கிடைக்கும். 8 கார்னர் கிடைக்கும். அது வந்து வெர்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. எட்ஜு வந்து 12 இருக்கும், பக்கங்கள் வந்து 6 பக்கங்கள் இருக்கும். ரைட்டா, 6 பக்கம், எட்ஜு வந்து 12, வெர்டிக்ஸ் வந்து 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இவங்க என்ன கேட்டாங்கன்னா எட்ஜஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 12 என்பது இதுக்கான விடை. ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது மணிமுள்ளுக்கு நிமிடமுள்ளுக்கு இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் மதிப்பு காணுங்க. ஒன்று பெருசு, பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 மணியா, இது 5, இது 4, இது 3, இது 2, இது 1, இது 12. ஸோ இங்கே வந்து 6 வரும். சரியாக 5 மணினா அந்த நிமிட முள்ளுன்றது 12ல் இருக்கும், மணி முள்ளுன்றது 5ல் இருக்கும். ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் 30 டிகிரி இருக்கும். ஏன்னா நமக்கு இப்படி வந்தால் செங்கோணம் வரும். ஸோ 3க்கு வந்தால் 90 டிகிரி. ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் 30 டிகிரி இருக்கும். அப்போ இது வரைக்கும் 90 டிகிரி. 4 வந்தால் இன்னொரு 30, அதுக்கப்புறம் இன்னொரு 30, மொத்தம் 60 டிகிரி. அப்போ 90 60 150 டிகிரி அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. இது ஒரு ஆங்கிள். இதே வந்து இன்னொரு கோணம் இதில். இப்போ இந்த பெரிய முள்ளுக்கு சின்ன முள்ளுக்கு இந்த பக்கம், இதே வந்து இந்த பக்கம் எதிர்கோணம்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று இருக்குது. அது மொத்தம் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இந்த 360 வந்து 150 கழிச்சிருங்க. கழிச்சா 0க்கு 0, 6ல் 5 போனால் 1, 3ல் 1 போனால் 2. அப்போ 210 150. ரைட்டா, பெரிய கோணம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்போ 210 ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா 150 போடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் சரி. ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. இப்போ சதுரம்னா இப்போ 4 பக்கம் சமமாக இருக்கும். ஒரு பக்கம் 6 சென்டிமீட்டர்னா 4 24. ஸோ அதனோட சுற்றளவு வந்து 24. செவ்வகனா இந்த மாதிரி இருக்கும், எதிர் பக்கம் சமமாக இருக்கும். 1 10, நீளம் வந்து 10, இது 4ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 10 இருக்கும், இந்த பக்கம் 4 இருக்கும். அப்போ 10 10 20, 20 ஒரு 8 28. அப்போ செவ்வகத்தோட சுற்றளவு 28. இப்போ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 24 சதுரம், செவ்வகம் வந்து 28. அடித்து பாருங்கள். அந்த 4ஆம் வாய்ப்பில் அடிக்கலாமா? 5 20, 6 24.
7 நாங்க 28. அப்போ 6:7 வருது. ஸோ 6:7 இ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம்ன்றாங்க. அந்த நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுன்னா போட்டுடலாம். ஸோ மிகை நிரப்பு கோணம்னா அதை கூட்டினா 180ன்னு வரணும். நிரப்பு கோட்டினா அதை கூட்டினா 90 டிகிரி வரணும். இவன் மாதிரி மிகை நிரப்பு கோணம்னு கொடுத்துருக்கான். அப்போ கூட்டினா 180ன்னு வரணும். ஸோ 135 இதை கூட எதை கூட்டினா நமக்கு வந்து 180 வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம 180 கழிச்சாலே வந்துடும். அதை ஈஸியாக ரைட்டா. அப்போ 180 வந்து 180ல் 135 கழிச்சிருங்க. 10 கடை வாங்கிக்கோங்க. 10ல் 5 போனால் 5, இங்கே 7 தான் இருக்கும். ஸோ 7ல் 3 போனால் 4, அப்போ 45 டிகிரி வருது. ஸோ 45 டிகிரி என்பது இதுக்கான விடை. 45 டிகிரி சி ஆப்ஷன் வந்து சரி. 300 கிலோகிராம் டிவைடு 100 கிராம்ன்றாங்க. மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அந்த யூனிட் அலகு என்பது ஒரே மாதிரி இருக்கணும். கிராம்னா ரெண்டுமே கிராம் இருக்கணும், கிலோகிராம்னா ரெண்டுமே கிலோகிராம் இருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 kg 1 கிராம் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம இதை வந்து கிராமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். அப்போ இது 300 கிலோகிராம்னா இதை வந்து கிராமுக்கு மாற்றும் போது இன்னொரு 1000 வந்து வந்துடும். இதை 100 கிராமால் வகுக்க சொல்கிறாங்க. அப்போ 2 கேன்சல், 3 × 1000 போட்டால் 3000 வரும். 3000 கிராம் அப்படின்றது சரி ரைட்டா. 3000 கிராம்னு சொல்லலாம் அல்லது 3 கிலோன்னு சொல்லலாம். ஆனால் 3 கிலோன்றது இவங்க எதுவும் கொடுக்கல, 30 கிலோகிராம் தான் போட்டிருக்காங்க. அப்போ இது வராது. 3000 கிராம் அப்படின்றதா சரி. ஸோ பி ஆப்ஷன் சரி. ஒரு ஈரிலக்க பகாய் எண்ணை இலக்கங்களின் சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த 2 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பரை வந்து இலக்கங்கள் கூடுதல் வந்து 5ன்றாங்க ரைட்டா. ப்ரைம் நம்பர் மாதிரி எடுக்க சொல்கிறாங்களா? ஆமாம், ப்ரைம் நம்பரை எடுத்துக்கணும். அதை வந்து நமக்கு வந்து அதை ஆட் பண்ணால் வந்து நமக்கு 5 வரணும். மேலும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்ட், அது வந்து நம்ம எடுக்கும்போது 161க்கு அது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷனை வச்சு தான் போடணும் ரைட்டா. சரி, இப்போ 4 1 கூட்டினாலும் 5 வரும், 2 3 கூட்டினாலும் 5 வரும். 69ன்றது வராது, கூட்டினா வராது ரைட்டா. 32ன்றது முதல்ல பிரைம் நம்பரே கிடையாது. அப்போ சியும் டியும் நமக்கு விடையாக வராது. இப்போ 41 23 ஏவா பியான்றதான் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஏவா பியான்னு ஒன்றும். இப்போ எது ஃபேக்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அது வந்துடும். ஓகேங்களா. இப்போ 141னா எத்தனால பெருக்குன்னா நமக்கு 161, ஏதாவது ஒன்று வகுக்கும்ல ஃபேக்டராக வரணும்னா அப்போ 41 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ 41 × 4 போட்டு பார்த்தா 4 நாங்கன்னா 164 வருது. ஸோ அப்போ 41 × 4 போட முடியாது ரைட்டா, வகுக்கலை ரைட்டா. அப்போ என்ன பண்ணலான்னா 23 போட்டு பார்ப்போம். 23 அப்படின்னு போட்டிங்கன்னா 23 × 7ன்னு போட்டு பாருங்கள். 7 21க்கு 1 மீதி 2, 7 7 2 14, 14 2 16, 161. அப்போ இந்த 23 என்பது 161 வகுக்கிறதுனால அது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். 41 வகுக்கலை. அப்போ ஏவா பியானா இப்போ பி தான் சரி. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். கீழ்கண்டவற்றுள் எது தகுபின்னம் தகாபின்னம் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வராது. கீழே டினாமினேட்டருக்கு தான் பெருசாக வரணுமா, டினாமினேட்டருக்கு தான் பெருசாக வரணுமா, 105 கீழ் வந்து பெருசாக வரணும். அப்படி பார்த்தா கீழே இருக்கிறது பெருசாகுதுன்னா இது இல்லை, விட்டுடுங்க. இதுவும் இல்லை, இதுதான் இருக்குது ரைட்டா. சி ஆப்ஷன் தான். ஆனாலும் கூட இதை ஆக்சுவலாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8/2ன்னு வச்சுக்கோங்களேன். அடித்து பாருங்கள். 4 2 8 அப்போ 4/1ன்னு வரும். இது 4/2னா 1 நாங்கள் 2 நாங்கள் 1/2ன்னு வரும். அப்போ டினாமினேட்டர் எங்கே பெருசாக இருக்குது? இங்கே தான் இருக்குது, 1/2ல் தான் இருக்குது. அதாவது 4/8ல் தான் இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் தான் சரி ரைட்டா. சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஒரு வட்டமானது 12 சம அளவு உள்ள வட்டக்கோண பகுதிகளுக்கு பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் என்னன்றாங்க. ஸோ இதுக்கு மையக்கோணம் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ ஆங்கிள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வட்டத்துக்கு 360 டிகிரி தெரியும். இதை 12ஆக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செக்டாருக்கு எவ்வளோ ஆங்கிள் வருதுன்னு நம்ம சொல்ல முடியும். இது 12ஆல் வகுத்தோம்னா 1 12 12 2 12 24 3 12 36 அப்போ 30ன்னு வருது. அப்போ ஒரு செக்டாருக்கு 30 டிகிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம டி ஆப்ஷன் வந்து சொல்லலாம். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்பொழுது எத்தனை நாட்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. என்னென்னா நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து அந்த எத்தனை நாள் செய்கிறான்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10 விவசாயிகள் சேர்ந்து 21 நாள் செய்கிறாங்க ஒரு வேலை அப்படின்னு ஒர்க் டன் வந்து கீழே போடுங்க. அதே 14 விவசாயிகள்
எத்தனை நாள் செய்வாங்கன்னு தெரியாது, அதுக்கான ஒர்க் டன் கீழே வந்துடும். ரைட்டா, அது ஒன்று ஒன்றா போட தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 14 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரைட்டா, அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா அடிக்கலாமா? 1 7 7 2 7 14 3 7 21 1 2 2 I 2 10 அப்போ I மூவ் 5. மேபி நீங்கள் யாராவது 15 சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொஷின் என்னென்னா எத்தனை நாள் குறைக்கப்படும் அப்படின்றது போட்டிருக்காங்க. ரைட்டா, ரெடியூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நாள் கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்பயும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில பேர் 15 போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இல்லை, அது குறைக்கப்படும், இது வருது ஆன்சர்னாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் ஆஃபீஸில் ஆன்சர்க்கில் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ரைட்டா, இது வந்து ஏற்கனவே இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஷின் நான் பார்த்துருக்குறேன். இப்போ வந்து 15 சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. ஏன்னா எத்தனை நாள் குறைக்கப்படுன்றாங்க. இப்போ 21 நாள் செய்கிறாங்க, இவங்க 15 நாள் செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா 21ல் 15 கழிச்சிருங்க. அப்போ கழிச்சிங்கன்னா மொத்தம் 6 நாள். அப்போ கம்மி பண்ணக்கூடிய நாட்கள் வந்து 6. அப்போ 6 தான் ஆன்சர். ஸோ இந்த டெஸ்ட் எழுதுனவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. 6 தான் ஆன்சர். சில பேர் வந்து 15 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள் வந்து புரியாது. நமக்கு டக்குன்னு ஏதாவது டைம் அண்ட் ஒர்க் கேட்குறான்னு போட்டிருப்பீங்க. ரைட்டா, ஸோ இதுக்கு வந்து 6 தான் ஆன்சர். x/3 - 5 = x/6 + 1. இது எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஒன்றில் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் போதும், ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் எக்ஸு இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ வந்து 15, இங்கே வந்து 3ன்னு வந்துடும். அதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். x + 6 / 6ன்னு வரும். 1 3 3, இங்கே 2 3 6, அப்போ 2ன்னு வந்துடும். இந்த 2 இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2x - 30, இங்கே x + 6ன்னு வருது. இப்போ என்ன வரும்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கழிஞ்சு போயிடும். 2x ஒரு எக்ஸ் போனால் ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இந்த 30 இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது -30, இந்த பக்கம் தான் +30. இங்கே ஏற்கனவே ஒரு 6 இருக்குது, அது ரெண்டையும் கூட்டினா 36ன்னு வரும். அப்போ x = 36ன்னு வருது. ஸோ 36 என்பது இதுக்கான விடை. அடுத்தது பாஸ்கல் முக்கோணத்தில் x என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசைகளில் உள்ள எண்கள் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் y இடையே உள்ள தொடர்பு ரிலேஷன்ஷிப் தான். ஆக்சுவலாக இது வந்து y = 2x - 1ன்னு வரும். ரைட்டா, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது ஏ ஆப்ஷன். அடுத்தது 16p/4 ஒரு காரணி, ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இருக்குல்ல, 16p/4 அப்படின்னா இதோட காரணிப்படுத்துகளை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை பிரிச்சிங்க அப்படின்னா 4p² வரும். ரைட்டா, அது +1 - 1ன்னு வரும். 2 ஃபேக்டர் வரும். 4p² மறுபடியும் பிரிக்கணும். ஏன்னா இங்கே p/4 இருக்குல்ல, அப்போ மறுபடியும் பிரிக்கணும். இதை அதுக்கப்புறம் 2pன்னு பிரிக்கலாம். அப்போ 2pன்னு ஆரம்பித்தா அது விடையாக வரும். இங்கே இங்கே p+4 இருக்குது, 2pன்னு ஆரம்பிக்கல, இதுவும் வரல, இது 4pன்னு இருக்குது. அப்போ 2pன்னு ஆரம்பித்தா விடை. அப்போ 2p+1 தான் வரும். எப்படின்னா ஆக்சுவலாக அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே 4 16 இதை ஸ்கொயர் போட்டு கூட போகலாம். 1க்கு ஸ்கொயர் போட்டாலும் அல்ல 1 தான். இப்போ a² - b² a + b × a - bன்னு வருமா? அப்போ 4p² + 1 1 -1 1. ரைட்டா, இப்போ மறுபடியும் பிரிக்கணும். இதை பிரிக்க முடியாது, விட்டுடுங்க. இதை பிரித்து பாருங்கள். 4p² இருக்குதா, அதை தான் நான் வந்து 2p² - 1² போடலாம். இப்போ இது a² - b²னா மறுபடியும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா 2p + 1 2p - 1ன்னு வரும். ரைட்டா, இங்கே 2p - 1ன்னு ஏதாவது கொடுத்துருந்தானா ஆன்சர், ஆனால் எதுவும் கொடுக்கல. அப்போ 2p + 1 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. 3x + 9 <= 12 எனில் x ஒரு இயல் எண் எனில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் எண்ணுன்னா 1 2 3 தான் ஆரம்பிக்கும். ரைட்டா, அந்த முழு எண்ணை தான் 0ன்னு ஆரம்பிக்கும். அந்த டிஜிட் ஓல்ட் டிஜிட் நம்பர்னா தான் மைனஸ்லாம் ஆரம்பிக்கும். அப்போ இயல் எண்ணு சொன்னதுனால -1 விட்டுடுங்க. இது இயல் எண்ணில் வராது. 0வும் விட்டுடுங்க. இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது கொஷின்லேருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷனை பார்க்கணும். 2 3 ஆப்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதை கழிச்சு விட்றணும். மீதிக்கிறது 2 வச்சுக்கணும். அந்த 2 வச்சு இதுவா அதுவான்றதை நம்ம செக் பண்ணணும். ரைட்டா, அதாவது எலிமினேஷன் மெத்தட்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ 1 4 கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், 1 அப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 அப்ளை பண்ணால் 3 3 9 12 வருது. அது ஈக்குவல்ட்டுன்னு வருது. சரி, ஈக்குவல் டு வரலாம், ஏன்னா <= நீங்கள் 4 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 12 + 9ன்னு போட்டிங்கன்னா அது <= வராமல் அது அதுக்கு மேலே போகுது, 20க்கு மேலே போகுது. அதாவது 12 விட அதிகமாக போகுது. அப்போ கண்டிஷன் 4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ரைட்டா, அப்போ 1 தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 1ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் போடணும். சரி, இவங்க கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க போல். சரி, ஓகே. ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கு அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்களா? சுதந்திர தினம்னு சொல்லிட்டாங்க. சுதந்திர தினம் எப்போ வருது? ஆகஸ்ட்டில் வருது. லீப் ஆண்டுன்னு சொன்னால் அது வந்து இதில் வரும். பிப்ரவரி மாதம் தான் 28 29 தானே வரும். அப்போ இது லீப் ஆண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
நாம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு இதை லீப் ஆண்டுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் லீப் ஆண்டுன்னு சொல்ல வேண்டியதை லீப் ஆண்டுன்னு சொல்லலை. கடைசி கொஸ்டின் ஒன்று இருக்கும், 2020 கொடுத்துருப்பாங்க, அது ஆக்சுவலாக லீப் ஆண்டு, ஆனால் லீப் ஆண்டுன்னு சொல்லவே இல்லை. இது வந்து சாதாரண ஆண்டு, இது எந்த ஆண்டுன்னு சொல்லலை. இங்கே லீப் ஆண்டுன்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் லீப் ஆண்டுன்னு சொல்லியிருக்கான். நம்மளை வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறாங்களாமா. சரி, இப்போ லீப் ஆண்டுலாம் விட்டுடுங்க, மொத்தத்தில் ஒரு வருடம். சுதந்திர தினத்திற்குன்னு சொல்லிட்டாங்க. சுதந்திரம் ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட்டு 15, அக்டோபர் 24, ரைட்டா? இடையே உள்ள மொத்த நாட்கள் தான் கேட்குறாங்க. இடையே உள்ள மொத்த நாட்கள் கேட்குறாங்க. அப்போ ஆகஸ்ட் 15, அப்போ ஆகஸ்ட் மாதம் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஆகஸ்ட்டில் மொத்தம் எத்தனை நாட்கள் தெரியணும். ஆகஸ்ட்டில் மொத்தம் 31 நாள் இருக்குது. அப்போ மீதி எத்தனை நாள் இருக்குன்னா, இடைப்பட்ட நாள்னால் 15ஆம் தேதி விட்டுட்டு மீதி 16ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 நாள் கிடைக்குது, ரைட்டா? அப்போ ஆகஸ்ட்டில் மொத்தம் நமக்கு கிடைக்கிற நாள் 16 நாள். அடுத்தது செப்டம்பரில் 30 நாள் தான் இருக்கும். அடுத்தது அக்டோபரில் 24 நாள் இவங்க கொடுத்துருக்குறான். ஆனால் இடைப்பட்ட நாள் போடுறதுனால நம்ம 23 நாள் எடுத்துக்கலாம். அந்த நாளை விட்டுடுங்க. 16, 30, 23 கூட்டிங்கன்னா 6, 3, 9, இது ஒரு 6, 69. ஸோ 69 அப்படின்னு சொல்லி வரோம். பி ஆப்ஷன் வந்து சரி. பின்வருவனவற்றில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இருக்கிறது தான் வரணும். அப்போ டி தான் ஃபஸ்ட்டு வரணும். நெகட்டிவ் இருக்கிறது தான் சின்ன நம்பர், ரைட்டா? அப்போ சி ஆப்ஷன் கிடையாது, டி ஆப்ஷன் கிடையாது. எலிமினேஷன் மெத்தட் ஏவா பியா அப்படி தான் நம்ம பார்க்கணும், ரைட்டா? சரி, அடுத்தது வந்து ஏனுக்குது, அடுத்தது வந்து பின்னுக்குது. அப்போ டியை விட்டுட்டு மீதிக்கிற 3 ஆப்ஷனுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் 3/4ன்னு வச்சுக்கோங்களேன். 3/4ன்னு வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு அதை 30ன்னு போட்டுக்கலாம். ஸோ 30ன்னு போட்டால் 4 24, 1 5 20, 6 24, 7 28. அப்போ 7 நாள் வரும். அப்போ மீதி 2 வரும். அது புள்ளி வச்சா 0 போடணும். 5 20 வரும். அப்போ 0.75 வரும். இதே நீங்கள் 2/5 பண்ணிங்க அப்படின்னா புள்ளி வச்சு அதை 20ன்னு போடலாம். அப்போ 4 5 20, 0.4ன்னு வரும். இதே நீங்கள் 4/6 அப்படின்னா புள்ளி வச்சுக்கோங்க, 40ன்னு போட்டுக்கோங்க, ரைட்டா? 40ன்னு போட்டிங்கன்னா 6 36, மீதி 4, மறுபடியும் 6 வரும். அப்போ 0.66ன்னு வருது. ஏறு வரிசையில் எழுத சொல்கிறான். அப்போ எது இதில் கம்மியாக இருக்குது அடுத்ததுன்னு பார்த்தா இந்த பி ஆப்ஷன் 0.4 வருது, அதுக்கப்புறம் 0.6 வருது, அதுக்கப்புறம் தான் 0.7 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு டி வரணும், ரெண்டாவது பி வரணும். பாருங்கள், டிபி. மூணாவது என்ன வரணும்? 0.66ன்ற இந்த வேல்யூ சி ஆப்ஷனுக்கு வரணுமா? சி வருது. நாலாவது பெருசு வந்து 0.75 ஏ ஆப்ஷன். அப்போ பி தான் இதுக்கான விடை, ரைட்டா? ஸோ ஏ வரிசையில் எழுதுறது பி ஆப்ஷன். 114 எது பெரிதுன்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கில் கால்குலேஷன் பண்ணும்போது எல்லா யூனிட்டும் ஒரே அழகாக இருக்கணும். ஒன்று கிராமில் இருக்கணும், இல்லை கிலோகிராமில் இருக்கணும், எல்லாமே வந்து ஒரே இதெல்லாம் இருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிக்க 1 கிராமு, 1 மில்லிகிராமு, 1 சென்டிகிராமு, 1 டெசிகிராம்ன்றான். அப்படின்னா இதில் என்னென்னு நமக்கு தெரியணும். 1 கிராம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1000 மில்லிகிராமுக்கு சமம். 1 கிராம் அப்படின்றது 100 சென்டிகிராமுக்கு சமம். 1 கிராம் என்பது 10 டெசிகிராமுக்கு சமம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஒவ்வொன்றுத்தையும் நான் கிராமாக மாற்ற போகிறேன், ரைட்டா? முதல்ல இருக்கிறதுக்கு அவனே கிராம் தான் கொடுத்துருக்குறான். அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 50 மில்லிகிராமை நான் வந்து கிராமுக்கு மாத்திரம் பண்ணால் அது எனக்கு என்ன கிடைக்குன்னா 0.05 கிராம் அப்படின்னு கிடைக்கும். இதே நான் சென்டிகிராம் வந்து கிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா 0.0005 கிராம் அப்படின்னு கிடைக்கும். இந்த டெசிகிராமை வந்து நான் மாற்றுறேன் அப்படின்னா அது எனக்கு வந்து 0.5, ஏன்னா 10 தானே அது. 1 கிராம் என்பது 10 டெசிகிராம். அப்போ 0.5 கிராம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எது பெருசுனா 0.5 தான் பெருசு. மீதிலாம் 0.00, 0.05, 0. அப்படிலாம் கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து பெருசு. ஏன்னா 0.5 வருது. 0.0005 அல்லது 0.5 வந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி இல்லையா? புள்ளிக்கு அப்புறம் போனால் அது 0.0 போட்டால் அது கம்மியாகிடும். அப்போ இந்த டெசிகிராம் தான் பெருசாக வருது. ஸோ வந்து உங்களுக்கு இது டி ஆப்ஷன் தான் சரி. டி ஆப்ஷன் வந்து சரி. மேக்ஸ்னால் வந்து 13, 12, 0, 8, 1, 9 நில். சயின்ஸ் என்பது என்னன்றாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஏனா 1, பீனா 2 இருக்குல்ல, அந்த கான்செப்ட் படி தான் ஆல்பாபெட்டோட வரிசை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் எம்னு எடுத்திங்கன்னா அது வந்து 13வது லெட்டராக வரும், ஏன்னு எடுத்தால் அது 1வது லெட்டராக வரும், டீன்னு எடுத்தால் அது 20வது லெட்டராக வரும், ஸோ ஹெச்னா 8வது லெட்டராக வரும், எஸ்னா 19வது லெட்டராக வரும். ஏபிசிடி அது ஆல்பாபெட்டு வரிசை தான். இப்போ நீங்கள் சயின்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ SCIENCE
NCE. கரெக்டா? இப்போ ஈன்றது எத்தனாவது லெட்ரு? ABCDE 5. அப்போ இங்கே ஒரு 5 வரணும், இங்கே ஒரு 5 வரணும். ரைட்டா? அதாவது ஃபஸ்ட் லெட்டரும் தேர்டும் லாஸ்ட்லேருந்து பார்த்தா 5 5ன்னு வரணும். பாருங்க ஐயே அப்படி வருமா? சி இருக்குது, சாரி இங்கே இருக்குதா 5, இங்கே வரணும். லாஸ்ட்டில் 5ன்னு முடியணும் மொத்தத்தில். அப்போ இது சி வராது. சரி, வரிசையாக கண்டுபிடிச்சிக்கலாம், என்னத்துக்கு பிரச்சனை? இப்போ எஸ்னா எத்தனாவது லெட்டர்னு நமக்கு தெரியணும். அதானே இங்கே பாருங்கள், மேக்ஸில் எஸ்ன்னு இருக்கா? எஸ்னா 19வது லெட்டர். அப்போ 19ன்னு ஆரம்பிச்சிருங்க, 19ன்னு ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்து சி, ஏபிசி, அப்போ 3, 19 3ன்னு ஆரம்பிக்கணும். ரைட்டா? 19 3 இது வராது பாருங்கள். 19 3னா வருங்க, பி ஆப்ஷன் கரெக்டாக 19 3ன்னு இருக்குது. ரைட்டா? இது 19 2 இருக்குது, இதுவும் வராது. சும்மா 19 ஒரு சிஏ போட்டாலே வந்துருச்சு. 19 3 சரி இருங்க, 19 3. ஐனா எத்தனாவது லெட்ருனா அது வந்து 9வது லெட்ரு. கரெக்டாக இருக்கா? 9வது லெட்ரு. அப்போ ஈனா 5வது லெட்ரு, என்னன்னா 14வது லெட்ரு இருக்கா, சீனா 3வது லெட்ரு இருக்கா, ஈனா 5வது லெட்ரு. அப்போ கரெக்டாக வருது. ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஏபிசிடி அந்த இது இசட்னா 20வது லெட்டர், அந்த இது தெரிஞ்சால் போதும், பிளேஸ் தெரிஞ்சால் போதும். 2 கூற்றுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்த செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது வகைப்படுத்தப்பட்ட தகவல்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா அந்த நம்ம பார் கிராஃப்லாம் போடுவோம்ல, ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். கூற்று 1 கூற்று 2 வந்து சரி. அடுத்தது கீழ்காணும் அமைப்பில் அடுத்து எண் என்னன்றாங்க. அப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்றது தெரியணும். 2 9 28 65 126 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பேட்டர்னுன்னா 1 கியூப் + 1ன்னு வருது. ரைட்டா? அப்போனா 2ன்னு வந்துடும். வந்துடுச்சா? அடுத்தது என்னன்னா 2 கியூப் + 1. அப்போ 2 கியூப்னா 2 2 4 2 8 8 + 1 9. கரெக்டாக இருக்கா? அடுத்தது 3 கியூப் + 1. 3 9 9 27 27 கூட 1 கூட்டினா 28. ஸோ அந்த நம்பர் 1 கியூப் + 1 2 கியூப் + 1 3 கியூப் + 1 அந்த மாதிரி வருது. அப்போ இந்த 126ன்றது என்னென்னா 5 கியூப் + 1. 5 கியூப்னா 5 25 25 5 125 125 கூட 1 கூட்டினா 126. அப்போ டேஷ் போட்டிருக்கிறது 6 கியூப் + 1ன்னு வரும். அப்போ 6 6 36 36 × 6 போட்டால் 216 216 + 1னா 217. ஸோ வந்து 217 பி ஆப்ஷன் வந்து சரி. ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்றாங்க. இதுக்கான வேல்யூலாம் வந்து போட்டுக்கலாம். 8 8 64 ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு 8ன்னு வந்துடும். 6 ஸ்கொயர்னா 6 6 36. இது 6 தான். 2 பவர் 4 அப்படின்னா நமக்கு நான் 16ன்னு வரும். அப்போ 16ன்னு வரும். அப்போ ஏறு வரிசைனா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும், 6ன்னு தான் ஆரம்பிக்கணும். ரைட்டா? இங்கே பாருங்க 6 ஸ்கொயர் இது வராது, 6ன்னு தான் ஆரம்பிக்கணும். 3 ஆப்ஷன் இருக்குது. 6க்கு அப்புறம் 8 வரணும். 8ன்றது தான் இங்கே √64 இருக்குது. அப்போ 6 √64 வரணும். இங்கே பாருங்கள் 6 √64 இருக்குது. கரெக்டாக? ஸோ 6 அப்புறம் 8 அதுக்கப்புறம் 16. இந்த 16ன்றது 2/4. அப்போ 2/4 தான் 3ஆவது வரணும். லாஸ்ட்டாக இருக்கிறது 36 பெரிய நம்பர். ஸோ 36ன்றது 6 ஸ்கொயர். ரைட்டா? அது இங்கே இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் வந்து சரிதான். ஒரு மகிழ் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குது. 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்றாங்க. ரைட்டா? அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போதும்னு சொல்ல முடியும். அதாவது 2 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர். அப்போ 225 அப்படின்னா இது எத்தனை மணி நேரத்துக்கு போகும் அப்படின்னா இந்த 45 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ரைட்டா? 45 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 டைம் வரும். 5 25 5 மீதி 2 5 20 22 22. அப்போ 225 வந்து 5 டைம்ஸ் வருது. நீங்கள் வேணால் இப்படி மேத்தமெட்டிக்கலாக போகணுன்னா ஒன்றும் இல்லை, 225 / 45 அப்படின்னு போட்டு வகுத்து போடணும். ரைட்டா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ 5 டைம்ஸ் வருது. ஸோ அப்படின்னா 5 மணி நேரத்தில் அந்த 225 கிலோமீட்டர் போகும். 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் போகும். 5 மணி நேரத்தில் 225 கிலோமீட்டர் போகும். நீங்கள் மல்டிபிள் பண்ணால் வந்துடும். ரைட்டா? சரி, அடுத்தது நான் தான் ஒரு சம் போடும்போது சொன்னேன்ல, அவங்க லீப் ஆண்டுன்னு தேவையே இல்லை, வேணும்னே லீப் ஆண்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இதில் லீப் ஆண்டு, ஆனால் லீப் ஆண்டுன்னு சொல்லவே இல்லை. ரைட்டா? ஆனால் அதனால் இது லீப் ஆண்டு. சூப்பர். இவங்க இந்த கொஷின் அனுப்புனவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே 28 போட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து 29ன்னு வரணும். ஒருவேளை அவங்க 29 போட்டிருந்தாங்கன்னா புதன்கிழமை வந்திருக்கும். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து புதன்கிழமை, ரைட்டா? ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து குழப்பியிருப்பாங்க. நமக்கு இப்போ தெரியுது, ஆனால் அந்த அவசரத்தில் போட வந்திருக்காது, ரைட்டா? ஆக்சுவலாக புதன்கிழமை. சரி, எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து 2020 வந்து லீப்பானு தெரிஞ்சு போச்சு. ஜனவரி மாதம் முதல் நாள் 1ஆம் தேதி வந்து திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 2020 மே மாதம் 1ஆம் தேதி என்ன கிளம்புறாங்க? அப்போ ஜனவரியில் மொத்தம் 31 நாள் இருக்குது, போட்டுக்கோங்க. பிப்ரவரியில் 29 நாள் வரும், ஏன்னா 2020 லீப் ஆண்டு. மார்ச்சில் 31 நாள் வரும், ஏப்ரலில் 30 நாள் வரும், மே மாதம் 1ஆம் தேதி ஒரு நாள், அந்த ஒரு நாள் கூட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 122 வரும், ரைட்டா? சில பேர் சமப்படும் போது ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க மீதிக்கிற நாள் மட்டும் எடுத்துப்பாங்க, அல்லது மே மாதம் 1ஆம் தேதி எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கிழமையும் எடுத்துக்கிட்டேன், மே மாதம் 1ஆம் தேதி கண்டுபிடிக்க வேண்டிய கிழமையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி போட்டால் எனக்கு 122 வருது, ரைட்டா? எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ரைட்டா? நான் எப்படி எடுப்பேன்னா, எனக்கு மீதி 1 வந்தால் அதே நாள். அது எப்படி சார் மீதி 1 வந்து அதே நாள்னு சொல்கிறீங்க? இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேச்சு வாக்கில் ஊர் நாட்டில் இன்றைக்கி 8ஆம் தேதி என்ன கிழமை கேட்பாங்க. இன்றைக்கி 8ஆம் தேதி அதே கிழமை வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி 8ஆம் நாள் என்ன கிழமை வரும்? சனிக்கிழமை வரும். ஏன்னா 7 நாள் ஒரு வாரம், ரைட்டா? அப்போ நீங்கள் சனிக்கிழமை அப்படியே போட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7 நாள் வரும். அடுத்து 8ஆவது நாள் என்பது இதே சனிக்கிழமை வரும். அப்போ இன்றைக்கி 8ஆவது நாள், இந்த 8ஆவது நாள்னு சொல்லுவாங்க, அதே நாள் வரும். அப்போ மீதி 1 வந்தால் அதே நாள் வரும்னு புரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? அதனால் 122 மொத்த நாள் கிடைக்கிது. இதை நான் டிவைட் 7ஆல் வகுத்துட்டு மீதி 1 வந்தால் அந்த நாள் எடுத்துப்பேன், மீதி 2 வந்தால் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துப்பேன், மீதி 3 வந்தால் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துப்பேன், ஓகேங்களா? அப்போ 122 நான் 7ஆல் வகுத்து பார்க்குறேன். வகுத்தா எனக்கு 17 டைம்ஸ் வருது. 122 7ஆல் வகுத்தா 12 டைம்ஸ் வருது, ப்ளஸ் வந்து 3 நாள் எக்ஸ்ட்ரா வருது, ஓகேங்களா? 3 நாள் 17 டைம் 12 போட்டால் 17 டைம்ஸ் வரும். ஓரேல் 7 ஓரேல் 7, ஏன்னா 2 14 போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னா 7 ஒரு 3 ஒரு 2 இருக்குது, 52ன்னு வரும். 52னா 7 49, ரைட்டா? அப்போ 17 49, இங்கே மீதி என்ன வருது? 49னா 50 51 50 3, கரெக்டாக? அப்போ 17 + 3 வருது. இப்போ மீதி என்பது 3ன்னு வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? மீதி 1 வந்தால் அதே கிழமை, அதாவது 1 வந்தால் திங்கக்கிழமை, 2 வந்தால் செவ்வாய்க்கிழமை, 3 வந்தால் புதன்கிழமை. அப்போ எனக்கு 3 வருது. அப்போ இதுக்கான விடை வந்து புதன்கிழமை. இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பினவங்க போட்டிருக்காங்கல்ல, அவங்க இந்த 28க்கு பதிலாக 29 நாள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதன்கிழமை கிடச்சிருக்கும். பாவம் செவ்வாய்க்கிழமை போட்டுக்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்விக்கு புதன்கிழமை தான், ரைட்டா? ஸோ பேப்பர் 1ல் கேட்ட மேக்ஸுக்கில் 30க்கு 30 உங்களுக்கு ஆன்சருக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில், அல்லது நீங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பேப்பர் 2 எழுத போகிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும் கொஷின் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு வேறு அந்த பேட்டர்னோட டிஃபிகல்ட்டி லெவல் வேறு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். மற்றபட்டுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.